டால் சார் டால் சார் சார் டால் சார் டால் சார் போடா வண்டியா சாவச்சிரு போறமாடா பொம்மை வைக்கணும் பொம்மை ஊரு சாவத்துக்கு வேற இடம் தெரியல டேய் ஊசி பாத்துறா. அண்ணே வணக்கண்ணே. வாங்க தம்பி, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கே பாரு, நீ கொடுத்த சரக்கு எதுவுமே போகலை, அப்படியே கிடக்கு கடையை அடைச்சிக்கிட்டு. டேய் தம்பி, அந்த மூட்டை எடுத்து அவர்கிட்ட கொடு. வருத்தப்படாதீங்க, என்னன்னு இதை வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். தம்பி, இனிமேல் நம்ம கடைக்கு சரக்கு தேவைப்படாது, நீங்கள் வேறு கடையை பார்த்துக்குங்க, சரியா? இதுக்கு கட்டுறா. இப்படியே எல்லாரும் வேணாம் வேணாம்னா நாங்களாம் இப்படி தானே பிழைக்கிறது. ஏன் தம்பி கோவப்படுறீங்க? இங்கே பாருங்க, இப்போ கடைக்கு வரவெல்லாம் லேஸ் இருக்கா குறுக்குறே இருக்கான்னு தான் கேட்குறானே தவிர வத்தல் இருக்கா முறுக்கு இருக்கான்னு ஒரு வயலும் கேட்கறது இல்லை. போப்பா, நீயும் போய் ஒரு நடிகையை வச்சு டிவியில் விளம்பரம் பண்ணு. உலகத்திலேயே எங்கே வத்தல் தான் சிறந்ததுன்னு போய் சொல்லு. அப்போ தாயா வியாபாரம் ஆகும். இல்லைன்னா அந்த கோழி சோடாக்காரன் காணாமல் போனான் பாரு, அது மாதிரி காணாமல் போக வேண்டியதுதான். இப்பெல்லாம் சில்லறை வியாபாரி எவனும் பிழைக்க முடியாதியா. இதோ தெருவுக்கு 2 சூப்பர் மார்க்கெட் திறந்துட்டான். என் கடையவே என்னைக்கு மூட போகிறேன்னு எனக்கே தெரியாது. போப்பா, இவ்வளோ நீ வேற வத்தல் முறுக்குன்னுட்டு. ஏய், நீ தைடா. ஏப்பா உங்களை வர எல்லாம் இங்கே அலோடு கிடையாதுப்பா, கிளம்பு கிளம்பு. ஜோசப் சார், சட்னி புளிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். டேஸ்ட்டு பார்த்து சாப்பிட்டு 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது கதிரேசா. ஏன் நீங்கள் பிரான்ச் மேனேஜர் ஆகல? கொஞ்ச நாள் வேலை செஞ்சால் கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், நாமளே ஒரு ஆஃபீஸ் போட்டு தனி நிர்வாகம் பண்ணலான்னு உங்ககிட்டயும் சொல்லிட்டானுங்களா? ஆமாம். ஏன்? எல்லாம் போய் கதிரேசா, சுத்த ஏமாத்து வேலை. முதல்ல நம்மளை ஆசை காட்டி உள்ளே இழுப்பாங்க, அப்புறம் டார்கெட் அச்சீவ் பண்ணுவாங்க, உங்களுக்கு தனியாக ஆஃபீஸ் வச்சு தரேன்னுவாங்க, வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலான்னுவாங்க. இதை நம்பி நானும் நாயா பேயா அலைஞ்சிட்டேன். இன்னைய வரையும் ஒரு ப்ராடக்ட் விற்றா 100க்கு 10 ரூபா கமிஷனை தாண்டி வேற ஒன்றும் பார்த்ததில்லை. இத்தனை வருஷத்தில் எனக்கு கல்யாணம் ஆகி 2 பொம்பளை பிள்ளைங்க பிறந்தது தான் மிச்சம். இனி யாரும் எனக்கு வேலையும் தரமாட்டாங்க. இந்த கம்பெனியை விட்டு வேறு எந்த கம்பெனிக்கும் போகவும் முடியாது. தினம் கிடைக்கிற 100-200 காசை பத்திரமா வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறதுல தான் என் வாழ்க்கையே இருக்குது. எப்படி வாழ்க்கையில் பிழைக்க போகிறோன்னு தெரில, சம்பாதிக்க போகிறோன்னு தெரில. நான் தான் தொலைச்சிட்டேன். நீங்களாவது புத்திசாலித்தனமாக வாழ்க்கையில் பிழைச்சிங்க கதிரேசா. டேய் மகேஷ், இந்தா. டேய், ஒரு விஷயம், இந்த ஊரை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் மச்சான். டேய் என்னடா? இல்லைடா, சினிமாவில் பெருசாக ஜெயிக்கணுன்றது அப்பா காலத்து கனவு. சரி, அவரால் முடியல, நாமளாவது ஜெயிச்சிடலான்னு ஆசையாக ஓடி வந்தேன். ஏறி இறங்காத கதவு இல்லை, பார்க்காத டைரக்டர் இல்லை, ப்ரொடியூசர் இல்லை, ஒரு கதவு கூட திறக்கலடா. ஏய் என்னடா எவ்வளோ ஆசையாக வந்த? இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்டா. முடியலடா. வரும்போதே ஹீரோ ஆகிடலான்னு வந்தேன். சரி, அது முடியல, கேரக்டர் ஆர்டிஸ்டாவது ஆகிடலான்னு
அதுவும் நடக்கல. இப்போ வெறும் பேட்டாக்காக ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயின்னு இருக்க மச்சான். அப்பா போயிட்டார். கஷ்டத்தில் உசுரை கொடுத்துருந்த அம்மாவும் போய் சேர்ந்துருச்சு. இப்படியே இருந்தான்னு வச்சுக்கேன், ஏவிஎம் வாசல்லையோ பிரசாத் வாசல்லையோ பீடா கடை போட்டு போகிற வர நடிகன்லாம் வேடிக்கை பார்த்துன்னு இருக்க வேண்டியதான் மச்சான். தோத்துட்டேன்டா. நான் கிளம்புறேன்டா. உலகில் உனக்கு இனி ஈடு இனி யாரும் இல்லை போடா போடா உன்னை ஜெயித்திட யாரு இன்னும் பிறக்கவில்லை வாடா வாடா உலகில் உனக்கு இனி ஈடு இனி யாரும் இல்லை போடா போடா உன்னை ஜெயித்திட யாரு இன்னும் பிறக்கவில்லை வாடா வாடா மண்ணும் வானும் கடலும் உனக்கு இனிமேல் சேவகம் செய்யும் மண்ணும் வானும் கடலும் உனக்கு இனிமேல் சேவகம் செய்யும் மடமை என்னும் இருட்டை கிழிக்கும் வெளிச்ச கீற்று நீதான் மடமை என்னும் இருட்டை கிழிக்கும் வெளிச்ச கீற்று நீதான் மடை திறந்த வெள்ளம் போல எழுந்து நடந்து வாடா வாடா உலகில் உனக்கு இனி ஈடு இனி யாரும் இல்லை போடா போடா உன்னை ஜெயித்திட யாரு இன்னும் பிறக்கவில்லை வாடா வாடா. என்னம்மா என்னாச்சு? அப்பா ஏதாவது சொன்னாரா? இந்த வட்டிக்கு விடுவாங்கல்ல, அவங்க உன்னை தேடி வந்தாங்க. நீ இல்லைன்னா அப்பாவை கூட்டு போயிட்டாங்கடா. இன்னும் வரல. ஆமாடா, இப்ப எங்க இருக்காரோ எப்படி இருக்காரோ என்னம்மா சொல்ற? தெரியல. காலையிலேருந்து வரலையா?